மக்களின் நலம் காக்கும் மோடியாட்சி மாநிலத்திலும் தொடர தாமரை வெல்லட்டும், தமிழகம் வளரட்டும். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய ஆர் ராசா அவர்கள் பேசின 2 ஆடியோ ஃபைல ட்விட்டர்ல வெளியிட்டோம். மாட்டிக்கிட்ட பங்கு. அந்த குறிப்பிட்ட 2 ஆடியோவுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வச்சு கிரியேட் பண்ணது, அடங்கொக்காலவலி போலியா உருவாக்குனது அப்படின்னு சொல்லி திமுகவுடைய உடன்பிறப்புகள் உருட்டிட்டு இருந்தானுங்க. வெக்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க? அந்த ரெண்டுமே அப்படி போலியா உருவாக்கப்பட்டதுன்னா நீ வழக்கு போடு ராஜா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இது நான் சொல்றேன், நீ வழக்கு போடுன்னு நான் சொல்றேன், இல்ல மாநஷ்ட வழக்கு ஒன்று போடுன்றேன். எனவே 2 ஆடியோமே ஆர் ராசா அவர்கள் பேசினதுதான். என்ன பார்த்து அங்க பாரா. அந்த குறிப்பிட்ட 2 ஆடியோல ஆர் ராசா அவர்கள் என்ன பேசினார், அதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? திமுக காரங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான புத்தி அப்படிங்கிறது இருக்கு. என்னன்னா, அங்க இருக்கிற கூட்டத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ஏதாவது தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்காக அடுத்தவனை ஒருமையில பேசுறது, இப்படி எல்லாம ஒரு பொழப்பு பொழைக்கணும். மயிறு மட்டன்னு பேசுறது, ஆபாசமா பேசுறது, அவங்க அம்மா அப்பாவெல்லாம் இழுத்து பேசுறது, இப்படி எல்லாம் ஆபாசமா பேசணும் அப்படின்னா அவங்க பதிலுக்கு நம்மள ஆபாசமா பேசுவாங்க. நமக்குதான் மான ரோஷம் இல்லையா, பதிலுக்கு பேசினா வாங்கிட்டு போயிடுவோம், ஆனா சப்ஜெக்ட மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆபாச தாக்குதல் அப்படிங்கறத தொடுப்பாங்க. புரோட்டா தலையம் புஷி ஆனந்தாங்க. டேய் ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? டேய் இவன் அப்படிதான் கத்துன்னு கத்துறான். 2026 அதாவது விஜய் முதலமைச்சர் நோட்டுவ அது கூடவே விஜய் வந்து தண்ணி குடிக்கிறாரு. புரோட்டா தலைய ஏண்டா புஷி ஆனந்த? டேய் நீ எல்லாம் வந்து ஒரு வார்டு கவுன்சிலரா கூட வர முடியாது. உங்க கட்சியில இந்த ஒரு தாடி பாலாஜி பைத்தியக்கார அவன் என்ன பண்ணா, பொண்டாட்டி விட்டு வந்தான், விஜய் நெஞ்சில குத்துனான் இல்லையா விஜய. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு அவனே கட்சி விட்டு நீக்கி விட்டாங்க. டே பிரபல 2G புகழ் திருடர் ஆண்டிமுத்து ராசா அவர்கள் ஒரு ஒரு முகநூல் பதிவு ட்விட்டர் எல்லாத்துலயும் போட்டிருக்காரு. என்னன்னா, நாயும் பிழைக்குமோ இந்த பிழைப்பு அப்படின்னு ராசா போட்டிருக்காரு. எப்படா அவனுக்குள்ள சண்டை வரும், துண்டை போடலாம் காத்திருக்கானுங்க புண்டமாவனுங்க. அண்ணே சூப்பர்ண்ணே ராஜாண்ணே, நீங்க யாருன்னு பேர்பட்ட ஆளுண்ணே, ஸ்டாலினுக்கே லாக் வச்சவர் நீங்க. ஸ்டாலினுக்கு அறிவு இல்ல, அதனால லாக் வச்சுட்டீங்க. பட் அது எவனாவது திமுக காரன் இந்த விளையாட்டுலாம் வச்சீங்கன்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.